வெல்கம் டு ட்ரிபிள்எக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போதைக்கு நடந்து முடிந்த இந்தியன் ஆர்மி அக்னிவீருக்கான ரிசல்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, நம்மளுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாபுக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து திருச்சிராப்பள்ளி ஏஆர்ஓவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுடைய நம்பர், அதாவது உங்களுடைய கால் டிக்கெட்டில் வந்து உங்களுடைய நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுவும் சென்னை ஏஆர்ஓ தான். இதில் வந்து CHETMTR அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து இருக்கும். அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். நீங்கள் வந்து அட்மிட் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கான அட்மிட் கார்டு லிங்க்குமே அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டோடைய லிங்க்கை வந்து நீங்கள் வச்சு உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு செர்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் வந்து செர்ச் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேஜ் மட்டும்தான் உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து எல்லோருக்குமே வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஏஆர்ஓ அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து சென்னை ஏஆர்ஓக்கான ரிசல்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் கிட்ட வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ரோல் நம்பர்ஸு. இதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இதில் இருக்கிற ரோல் நம்பர் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு PET டெஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. வேறு யாருக்குமே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க யாருக்குமே அட்மிட் கார்டு வந்து ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு வந்து வராது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுல எதுவும் உங்களுக்கான குழப்பங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன டியூட்டி, அதாவது ஜென்ரல் டியூட்டியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு 10 பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இடம் பெற்றிருக்கும். செகண்ட் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கீழே இருக்கிற பேஜ் வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன். கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அக்னிவீர் டெக்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பேஜ் வந்து நம்பர் வந்து பேஜ் நம்பர் பாருங்களேன், 22ஆம் நம்பர்லேருந்து உங்களுக்கான பேஜ் வந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய டெக்கு அப்படிங்கிற நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் திருச்சிராப்பள்ளியில் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே ஷோ பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்த பேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த அக்னிவீர் GD உமனுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உமனுக்கான போஸ்டிங். அதில் வந்து எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுடைய நம்பர்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து 10th குவாலிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து நமக்கு ஏற்கனவே வந்து SSC GDலேயுமே நம்மளுக்கான ஆன்சர் கீ வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோ பார்த்துமே சில பேர் வந்து பண்ணலை. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் வந்து உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி காட்டி சொல்லிடுவாங்க. இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.